ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு காரம் செய்ய போகிறோம். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போன வீடியோவில் ஒரு ஸ்வீட் செஞ்சுருப்போம். இந்த வீடியோவில் ஒரு காரம் செய்ய போகிறோம். ஸோ போன வீடியோவில் யாரெல்லாம் அந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ப்ரெட்டு பக்கோடா. ஸோ அதுக்கு கடைசியாக நம்ம வேறு ஒரு பேர் வைப்போம். இது எல்லோரும் யூஸ் பண்ணுற பேர். நம்ம எப்பவுமே செஞ்சோம்னா வேறு ஒரு பேர் வைப்போம். ஸோ அதை நான் ஃபைனலாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. கடலை மாவு எடுத்திருக்கோம். அரிசி மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது பிரெட் பக்கோடா. ஸோ அதுக்கு முக்கியமான தேவை ப்ரெட்டும் ஆனியனும் தான் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தில் உப்பு, மிளகாப்பொடி, அரிசி மாவு, கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு கலந்து கடைசியில் கொத்தமல்லியும் போட்டு கலந்து மேலே அந்த ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெட்டு மேலே போட்டு பொரிச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான். அதான் இன்றைக்கி செய்ய போகிற காரமே. ரொம்ப சிம்பிள். 2 ஸ்பூன் உப்பு போடுறேன் கைஸ். இன்னொரு 1/2 ஸ்பூன் போடுறேன் கைஸ். அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். கையில் தான் அளந்து போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தான் வரும். அளந்து போடுறதுக்கு ஏதாவது இருக்குன்னு தான் தேடினேன் கைஸ். இதோ இது கிடச்சிருக்கு. பார்த்துக்கோங்க, 1 கப்பு. 1 கப்பே போதும் கைஸ். இதுவே அளவாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு கைஸ். இதில் ஒரு அரை கப்பு போடுறேன். இதோ இதில் ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் கைஸ். அரை கப்பை போட்டுருவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும். இதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் இதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். எவ்வளோ பத்துதோ அது மட்டும் போட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எவ்வளோன்னு. நான் 1 டம்ளர் கூட ஊற்றலை. அதில் 3/4 டம்ளர் ஊற்றிட்டேன். 3/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். 3/4 டம்ளருக்கு இதுவே ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி போதும். பக்கோடாக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் போடுவாங்க. என்ன இது கூட சேர்ந்து ப்ரெட்டு ஒன்று அதிகமாக போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக அந்த பேட்டரில் ஆட் பண்ணிடலாம் கைஸ். இதுதான் கைஸ் நம்ம ஃபைனல் பேட்டர். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வேணால் இஞ்சி பூண்டு கூட இடித்து போட்டுக்கோங்க. பேஸ்ட்டாக போடாதீங்க. போடவே போடாதீங்க, இடித்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாதியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை கிராஸாகவும் கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நமக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இதை கிராஸாகவே கட் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த ப்ரெட்டையும் அந்த பேட்டரையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி கைஸ். தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ், இந்த கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை இந்த பேட்டரில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணி அப்படியே நம்ம ஆயிலில் போட்டுடலாம் கைஸ்.
அவ்வளோதான் கைஸ். இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் எடுத்திருக்க ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா மாவில் நாளைக்கே பிஞ்சு போயிடுது. நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்க ப்ரெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு கைஸ். இப்போ தீயுது. ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ரெட் பக்கோடா. சூப்பராக வந்திருக்கு கைஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். எனக்கு ஆக்சுவலாக இப்போ இன்னொரு ஐடியா தோணுது. அந்த பேட்டரை இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது, அது பேசாமல் வெங்காய போண்டாவாக மாற்றிட்டா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ், பக்கோடாக்கு பதிலாக வெங்காய போண்டாவை போட போகிறோம். ஸோ கைஸ், நம்ம பக்கோடா ரெடி. நான் இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ப்ரெட்டிலேருந்து ப்ராவும், பக்கோடாலேருந்து கோடாவை எடுத்து ப்ரக்கோடான்னு வச்சாச்சு. ஸோ இது நான் செஞ்சனால இது கீ ப்ரக்கோடான்னு பேர் வச்சிடலாம். ஏதோ மந்திரமாட்டம் இருக்கா கைஸ். சரி, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது கைஸ். சூப்பராக இருக்குது. உப்பு கொஞ்சம் அதிகமாக பண்ண மாதிரி இருக்குது, நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து வெங்காய போண்டா. இந்த வெங்காய போண்டாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இது கூட சாஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் சாஸ் கொண்டு வரல. இதுவும் நல்லா தான் கைஸ் இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போச்சு. ஸோ நீங்கள் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.